ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் நிறைய பேர் கால்ஸ் கொடுக்குறீங்களா, அக்கௌண்ட் ஹேண்டிங் பண்ணீங்களான்னு கேட்டீங்க. எங்களோட சைடில் எந்த கால்ஸ், எந்த அக்கௌண்ட் ஹேண்டிங்களும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் டெய்லி யூடியூப்ல இது போல் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே, ஃபைன். அண்ட் டேட்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு லாஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். ஆனா, இப்போ இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல ஒரு லெவல்ஸ் குடுத்தது, நேத்து யூடியூப்ப பார்த்து எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. மெம்பர்ஷிப்ல சொல்ற லெவல்ஸ ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு நான் ஒரு லாஸ் ஒண்ணு பண்ணியிருப்பேன். ஆ என்னன்னா, நான் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன்னா, இன்னைக்கோட டேவோட லோ மார்க்கெட் கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒரு 7000 சம்திங் லாஸ் மேக் பண்ணியிருப்பேன். ப்ரோ இது ஸ்ட்ராட்டஜி தாண்டி நீங்க என்ன ட்ரேட் பண்ணீங்களான்றது கேட்டீங்களா? கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்கேன். இது போல நான் நெறைய ட்ரேட் இது போல ப்ராஃபிட்டும் நான் பண்ணியிருக்கேன். அத தான் இன்னைக்கு நான் ட்ரேடுமே எடுத்திருப்பேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு என்ன மெம்பர்ஷிப்ல குடுத்தேன்ற அப்டேட்ஸ் குடுத்துர்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. இப்போ மார்க்கெட்ல என்ன சொல்லியிருப்பேன், நேத்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹைலேருந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா நமக்கு ஃபாலோ ஆகுன்ற வியூவ நான் குடுத்திருப்பேன். நீங்க நெறைய பேர் நேத்து பார்த்திருப்பீங்க. 58,000 டூ 32 ரேஞ்ச்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுன்ற வியூ குடுத்திருப்பேன். எக்ஸாக்ட்டா ஏன்னா வந்து லைக் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ட்ரேட் எடுப்பேன். அதெல்லாம் இங்க நான் ட்ரேட் எடுக்கல. ஓகேங்களா. ஏன்னா கன்ஃபர்மேஷன் பெருசா குடுக்கல. அதெல்லாம் ட்ரேட் எதுவும் எடுக்கல. அது இல்லாம என்னன்னா, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போற மாரி இருந்தது மார்க்கெட் வியூ. அதுல தான் ட்ரேட் எடுக்கல. அதே போல இன்னைக்கு நான் வாய்ஸ் நோட்ல என்ன சொல்லியிருப்பேன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் எ எ எந்த ரேஞ்ச்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு ஜோனா டிரா பண்ணிக்க தெரியுதுங்களா? இது வந்து ஒரு ஜோன். ஒண்ணு மார்க்கெட் வந்து லோல கட் ஆயிடுச்சுன்னா, இங்க வந்தா புட் ஆப்ஷன் போகலாம். இல்ல மார்க்கெட் வந்து 58,000க்கு மேல போச்சுன்னா, நம்ம போகலான்ற வெயிட் பண்ணியிருப்போம். இங்க மார்க்கெட் ரொம்ப நேரம் சைட்வேஸ்ல இருந்தது. அதனால தான் நான் ஸ்கேல்பிங்ல ட்ரேட் எடுக்கலான்ற ஒரு அப்டேட்ஸ் குடுத்திருப்பேன். அந்த இதுலயுமே குடுத்திருப்பேன் தெரியுதுங்களா? நோ ட்ரேட் ஜோன் தான் குடுத்திருப்பேன். ஒண்ணு நமக்கு 57,826 என்ற லோவ கட் பண்ணியிருக்கணும். இல்லன்னா 58,000 ஹைய வந்து நம்ம கட் பண்ணியிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் டேவோட லோ கட் பண்ணியிருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இங்கருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுன்ற வியூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆ அதால தான் நான் வந்து இங்கருந்து நான் ஒரு புட் ஆப்ஷன்றது நான் போயிருப்பேன். ஆ ஸ் ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணலாம்னா, இந்த ரேஞ்ச் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இங்கருந்து இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்றத சொல்லியிருப்பேன். அகைன் செகண்ட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் குடுத்தாரு புட் ஆப்ஷன் மார்க்கெட்ல போகலான்னிட்டு. அதே போல ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்னும் போது நான் இங்க மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பேன். ஸ்கால்பர் ட்ரேடர்ஸ் புக் யூர் ப்ராஃபிட்ன்னு குடுத்திருப்பேன். அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தவங்க கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஆ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் கேன் ஹோல்ட் த புட் ஆப்ஷன்னு சொல்லியிருப்பேன். தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஏதோ சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்டா அந்த லாங் ஹோல்ட் பண்றவங்க ட்ரேட குளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ லாஸ்ல தான் குளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நான் குளோஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. சிம்பிள். இந்த அப்டேட்ஸ் தான் குடுத்திருப்பேன். இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து மார்னிங் நான் மெம்பர்ஷிப்ல என்ன குடுத்திருந்தேன்னா, ஒண்ணு 58,000ன்ற ஹை கட் ஆகட்டும். இல்லன்னா 57,826ன்ற ஜோன நமக்கு மார்க்கெட் கட் ஆகட்டும். இதுக்கு கீழ போச்சுன்னா, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலான்றத சொல்லியிருப்பேன். ஆனா அது நானே ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு அதுதான் ஒரு பண்ண மிஸ்டேக்கு. ஓகே ஃபைன். ஏன்னா, இத நம்ம லாஸ ரெக்கவரி பண்ணணுன்ட்டு ஓவர் ட்ரேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, லாஸ ரெக்கவரி பண்ணணும். ஆனா எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். இப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? மார்க்கெட் வந்து இந்த 58,000 வந்து இப்படி கட் ஆயிடுச்சுன்னா, திருப்பி இங்க வந்தா கால் ஆப்ஷன் போலான்ட்டு சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு கால் ஆப்ஷன் ட்ரேடும் கிடைச்சது. ஆனா நான் ட்ரேட் எடுக்கல. ஓகே இன்னைக்கு லாஸ் பண்ணது ஓகே லாஸ். அது விட்டாச்சு. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் இன்னைக்கு நான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த லெவல்ஸ் நான் அப்படியே ஜஸ்ட் டிராப் பண்ணேன். நோ ட்ரேட் ஜோன்னா இதான். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஒண்ணு மார்க்கெட் வந்து லோல போயிட்டு குளோஸ் வச்சிருக்கணும். அதுவும் குடுக்கல. இல்ல ஹைல போயிருக்கணும். அதுவும் பண்ணல. ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எப்ப நமக்கு ரீடெஸ்ட் குடுத்திருக்கு 1435ல குடுத்திருக்கு. அப்ப இங்க எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த மூவ்ல எடுத்திருந்தா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இங்கவே ஒரு லோவர் லோ மார்க்கெட் வந்து டே லோ கட் பண்ணதால இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். ஏன்னா இது போல இதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஓகே லாஸ் வந்து காமன் வரது தான். இதுக்கப்புறம் இது போல ஏன்னா நான் குடுத்த லெவல்ஸ் நானே ஃபாலோ பண்ணல இன்னைக்கு மார்க்கெட்ல ஓகேங்களா. அதுதான் ஓகேங்களா. ஏன்னா இன்னைக்கு ஷார்ட்டா ஒரு ட்ரேட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு 4000 வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் போச்சு மார்க்கெட்ல. இங்க இருந்து இங்க ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு இந்த சப்போர்ட் வரைக்குமே நல்ல ப்ராஃபிட். 4000 வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருந்தது என்னோட ட்ரேட். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதால பிரீமியம் சீக்கிரமா மெல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதனால தான் இன்னைக்கு மெயின் ரீசன். ஆ ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணிப்பாங்க. செகண்ட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் இருக்க வேண்டியது. ஆனா இந்த இடத்துல இன்னொன்னுன்னா, ஒரு மேஜர் சப்போர்ட் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது. ரிவர்சல் தெரியுதுங்களா? அதுல தான் இந்த லோவ கட் ஆகட்டும்னு சொல்லியிருப்பேன். ஓகே ஃபைன். லாஸ் பண்ணது காமன் தான். ஏன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி திருப்பி அடிஷனல் லாஸ் பண்ணாம விட்டுடுவோம். ஓகேங்களா. நாளைக்கு பார்த்துக்கலாம்.
ஓகே ஃபைன். இதுதான் இன்னைக்கு நம்ம மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸ். அண்ட் யூடியூப்ல நேத்து பார்த்தவங்க எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க? நேத்து கொடுத்த லெவல்ஸ் எக்ஸாக்ட்டா ரியாக்ட் ஆச்சு மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். அண்ட் எத்தனை பேர் இதை வச்சு ப்ராஃபிட் பண்ணீங்க? அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா? இன்னைக்கு லாஸ் பண்ணீங்களா? இன்னைக்கு நான் லாஸ் ஒரு 7,000 ரூபீஸ் லாஸ் பண்ணியிருப்பேன். அதோட ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவர் ட்ரேட் பண்றது கிடையாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணாம இருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போயிட்டேன்னா இது அதுக்கப்புறம் நானே இந்த டிசிப்ளினை பிரேக் அவுட் பண்ற மாதிரி ஆயிடும். அதால தான் நான் ட்ரேடே எடுக்கல. என்னதான் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ட்ரேட் மட்டும் கிடையாது. எப்பயுமே நம்ம லாஸ் பண்ணாலும் சரி, ஒரே ட்ரேட் ஒண்ணு எடுத்துக்கலாம். அந்த டிசிப்ளின் நம்ம பிரேக் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அது இது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. டீசென்ட்டான ப்ராஃபிட் நம்மளால பண்ண முடியும். லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுமே ஈஸியா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகே ஃபைன். லாஸ் பண்ணது ஓகே தான். அடுத்த நெக்ஸ்ட் டே நாளைக்கு ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு அனாலிசிஸ் போயிடலாம். அண்ட் எத்தனை பேர் நேத்து லெவல்ஸ் பார்த்தீங்க? நேத்து லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு? எக்ஸாக்ட்டா இங்க இருந்து ரிவர்சல் குடுத்திருப்பேன். நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன். இப்போ இந்த லோ இங்க இருந்துச்சுன்னா, இங்க இருந்து கண்டிப்பா ரிவர்சல் ஆகும்ன்றது சொல்லியிருப்பேன். லோ கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் எத்தனை பேர் இன்னைக்கு லெவல்ஸ பார்த்து ப்ராஃபிட் பண்ணீங்க? லெவல்ஸ் ஒர்க் ஆச்சுங்களா? ஒர்க் ஆகலைங்களா? அப்படின்றத மறக்காம ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்றேங்க. அண்ட் இந்த இடத்துல நெறைய பேர் இன்னைக்கு மார்னிங்கே எனக்கு ப்ராஃபிட் எடுத்து அனுப்பியிருந்தீங்க. லைக் ஒரு 15,000, 18,000லாம் ப்ராஃபிட் அனுப்பியிருந்தீங்க. பார்க்கவே ஹேப்பியா இருந்தது. லைக் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மெம்பர்ஸ் விட லைக் நெறைய பேர் யூடியூப பார்த்து நெறைய பேர் ட்ரேட் எடுத்து அப்டேட் பண்றீங்க. ஓகேங்களா? சூப்பரா இருந்தது. கோர்ஸ்ல என்னன்னா இந்த லெவல்ஸ் நீங்க எப்படி செல்ஃபா டிராப் பண்ணணும்? அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்க எக்ஸாக்ட்டா வைக்கணும்? டார்கெட் எங்க எக்ஸாக்ட்டா வைக்கணும்னு ப்ராப்பர் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ம அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். மெம்பர்ஷிப்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த ரேஞ்ச் நாளைக்குமே சூப்பரா ரியாக்ட் ஆகும். நாளைக்கான லெவல்ஸ்ன்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஃபைன். அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் லைக் லெவல்ஸ தெரிஞ்சு எடுப்பாங்க. யாரும் லெவல்ஸ தெரியாம போயிட்டு பிளைண்டா மாட்டிக்க மாட்டாங்க. லெவல்ஸ தெரிஞ்சு எடுப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு மூலியமா என்னோட சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் வந்து லைக் தெரியாம போயிட்டு புட் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்றீங்க. லாங்கா கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது லெவல்ஸ டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓகே. இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ நீங்க குடுக்க லெவல்ஸ்லாம் கரெக்ட்டா ரியாக்ட் ஆகுது. ஆனா என்னால டிசிப்ளினா என்னால ஃபாலோ பண்ண முடியல ப்ரோ. அதுதான் நெறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட்ன்ற ஜோன்ல நம்மளால போக முடியும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ்ல போயிடலாம். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்ன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஜோன் சொல்லிர்றேன். நெறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, ப்ரோ எனக்கு நீங்க லெவல் சொல்றீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த நம்பர்ஸ சொல்லிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? இப்ப நாளைக்கு வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் 58,556, 58,232, 58,112, 57,903, 57,826, 57,624 அண்ட் 57,486 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். ஓகே. இந்த ஜோன்ல நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட்ன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெசிஸ்டன்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு நமக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து எதனா ஒரு பக்கம் நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு நீங்க கால் ஆப்ஷன் தான் போணும் அப்படின்னு நீங்க ஐடியா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து லைக் இத ஒரு லைனா டிரா பண்றேன் பாருங்க. இது வந்து அடிஷனல் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 58,380 ஓகேங்களா? அந்த ஜோன டிரா பண்ணிக்கோங்க. இப்ப மார்க்கெட் என்னன்னா, நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து இந்த ஹைல டச் பண்ணுதுன்னா ஒரு சின்ன ரிவர்சல் ஓகேங்களா? 58,380ன்ற ஜோன் ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா மேக்ஸிமம் போகாதீங்க. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தவங்க கண்டிப்பா ஏன்னா இது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டான ரிஸ்க் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ரிஸ்க் ட்ரேடர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இங்க எடுக்கலாம்னு சொல்லியிருப்போம். நெறைய பேர் எடுத்திருந்தீங்க. நல்லா ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஃபைன். இப்ப என்னன்னா, மார்க்கெட் நாளைக்கு இங்க ட்ரேட் இங்க போய் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இது இங்கவே ட்ரேட குளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 58,000 ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் வந்து நியூட்ரல்ல ஓப்பன் ஆகுதுன்னா இந்த சினாரியோ தான். மேபி நாளைக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப், கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா ட்ரெண்ட் மாறும். லைக் அதோட அனாலிசிஸும் மாறும். ஓகேங்களா? மேபி அது கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஹியூஜா கேப் டவுன்ல இது வந்து ஹியூஜ் கேப் அப், ஹியூஜ் கேப் டவுனுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 58,380 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹை வரைக்கும் போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபால் இருக்கும். இங்க இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகும். ஓகேங்களா? அகைன் இந்த ஹைய பிரேக் அவுட் தான் கொடுக்கும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த சினாரியோ நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்ல டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஹைக்கு போகுதுன்னா, இங்க இருந்து ஃபால்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து டைரக்ட்டா இந்த ஹை வரைக்கும் போகுது. இங்க இருந்து டைரக்ட்டா ஒரு ஹை போகுது. இங்க இருந்து ஃபால் ஆகுதுன்னா இங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து திருப்பி ரெசிஸ்டன்ட் கிட்ட போகுதுன்னா பேட்டர்ன பிரேக் அவுட் கொடுக்க தான் பார்க்கும்.
இப்ப அந்த சப்போர்ட் எடுத்து இந்த ஹை வரைக்கும் போகணும், இங்க போயிட்டு புட் ஆப்ஷன்ன்றதை எடுக்கக்கூடாது. டைரக்டா ரெசிஸ்டன்ட் கிட்ட போகணும், அங்கிருந்து நம்ம புட் ஆப்ஷன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? லைக் சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கலான்றது ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இதான். இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து 2 சினாரியோ. ஒண்ணு இந்த ஹைக்கு போச்சுன்னா, டைரக்ட்டா போச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த லோ கிட்ட வருது அப்படின்னா, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் பிரேக் அவுட் குடுக்க தான் பாசிபிள். அகைன் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா போயிடும். ப்ரோ இப்ப புட் ஆப்ஷன் தான் நீங்க போகணுன்றத பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒண்ணு சேம் நம்ம நேத்து குடுத்த அனாலிசிஸ் தான். இந்த 57,826 என்ற லோவ கட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன்ன்றத நம்மளால போக முடியும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இப்ப அந்த லோவ கட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட்ன்றது மாறும். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நமக்கு புட் ஆப்ஷன்ற ஜோன் கிடையாது. அது பிரேக் அவுட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அகைன் 57,486 என்ற லோவ கட் ஆச்சுனா தான் நமக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜ் புட் ஆப்ஷன் போகும். அது வரைக்கும் நம்மளோட வியூ கால் ஆப்ஷன்ல வெயிட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஃபைன். லெவல்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான சினாரியோ. இன் கேஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே நமக்கு இந்த ரேஞ்ச் கிட்ட வருது. ஓப்பன்ல இங்க வந்து 57,903 கிட்ட வருதுன்னா, இங்க இருந்து நம்ம வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இந்த ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வெயிட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து இந்த லைன் சப்போர்ட் எடுத்து இந்த ஹை வரைக்கும் போகுதுன்னா, இங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போயிடும். அகைன் பிரேக் அவுட் போச்சுன்னா இந்த ரேஞ்ச் சப்போர்ட். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இது ஒரு ஆல் டைம் ஹை. அடுத்த டார்கெட் ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம அடுத்த டார்கெட் வைக்கலாம்னா, கரண்ட்டா இருக்கிற ஓய் டேட்டாவோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரீவியஸோட ஹிஸ்டரியோட ஓ இதுக்கு மேல இருக்கிற லெவல்ஸ் என்னன்னா, ஆ இப்போ இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜோன ப்ரீவியஸோட லெவல் டூ ஹை. அத மார்க் பண்ணி தான் நம்ம அடுத்த டார்கெட்ட நம்ம மார்க் பண்ண முடியும். அதுக்கு மார்க்கெட் நமக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்றது தெரிஞ்சா தான் நம்ம மார்க் பண்ண முடியும். நான் வந்து மெம்பர்ஷிப்ல அதுக்கப்புறம் லெவல்ஸ் குடுத்துறேன். மேபி இந்த லெவல்ஸ கிராஸ் பண்ணது நான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க நமக்கு ரியாக்ட் ஆகணும். ஏன்னா அது ஓப்பன் மார்க்கெட் வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்ப இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஒண்ணும் இல்ல சிம்பிள் கால் ஆப்ஷன் தான் இன்னுமே வியூ இருக்கு. ஒண்ணு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா, இங்க வந்து நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த ரேஞ்ச்ல இருந்து பிரேக் அவுட் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நாளைக்கு. புட் ஆப்ஷன் போறீங்கன்னா, ஒண்ணும் இல்ல வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் ஃபால். அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச். இப்போ நமக்கு லாங் புட் ஆப்ஷன் இதுக்கு கீழ போச்சுனா தான் நம்ம லாங் புட் ஆப்ஷன். அது வரைக்கும் ட்ரேட ஷார்ட்டா நீங்க புட் ஆப்ஷன்ல க்ளோஸ் பண்றது நல்லது. ஏன்னா ஸ்டில் பையிங் பிரஷர் தான் இருக்கு. ஓகே. இந்த லெவல்ஸ பார்த்திருப்பீங்க. நீங்க நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்திருப்பீங்க. ஓகே ஃபைன். அடுத்து நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தலாம். நிஃப்டி குடுத்த ஜோன்ல நல்லாவே ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆ 26,905 அண்ட் 26,000 அண்ட் 25,981, 25,902, 25,872, 25,821, 25,764 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு என்னன்னா, மார்க்கெட்ல சேம். இப்ப நீங்க கால் ஆப்ஷன் பிளான் பண்றீங்கன்னா, இப்ப லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்களேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்ல இதுக்கு மேல போயிட்டு பையிங்ல க்ளோஸே குடுக்கல. எந்த கேண்டலுமே இதுக்கு முன்னாடி வந்து பையிங்ல க்ளோஸ் குடுக்கல. அப்ப நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மேல போயிட்டு க்ளோஸ் குடுக்குதான்னு பாருங்க. 26,000க்கு மேல பையிங் பிரஷர்ல க்ளோஸ் குடுத்ததுனா மட்டும் தான் நம்ம அப் ட்ரெண்ட் என்ற சினாரியோ நிஃப்டில நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு பையிங்ல க்ளோஸ் இங்க குடுக்கணும். ஓகேங்களா? க்ளோஸ் குடுத்ததுனா மட்டும் தான் அகைன் வந்து 26,000 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நமக்கு போகும். அகைன் திருப்பி பிரேக் அவுட் ஆகுதுன்னா சப்போர்ட் எடுத்து திருப்பி செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகும். 26,095 அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,167 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இப்ப நீங்க புட் ஆப்ஷன் போனீங்கன்னா, இதுல வந்து நோ ட்ரேட் ஜோன் தான். இங்க எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இப்போ லோ பிரேக் அவுட் ஆகட்டும். 25,000 கரெக்ட். 25,821 இந்த ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் ஆகட்டும். அகைன் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் பிரேக் அவுட், செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்றவங்க மட்டும் இந்த ட்ரேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 25 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25,981ல இருந்து 25,821 இந்த ரேஞ்ச்ல ஸ்கேல்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க இந்த ஜோன்ல. ஒண்ணு பிரேக் அவுட் ஆகட்டும். ஹைல பிரேக் அவுட் ஆகட்டும், லோல பிரேக் அவுட் ஆகட்டும். இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இப்ப நான் சொன்ன லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நாளைக்கு இந்த ஜோன கட் ஆச்சுன்னா வேணா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு இந்த லோ கட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் நோ ட்ரேட் ஜோன்லயே இருங்க. ஓகே. ஹோப் உங்களுக்கு இந்த லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லைக் ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் நடந்திருக்கு. அந்த ரிஜெக்ஷன் நான் ஜோன டிரா பண்றேன். நாளைக்கு இந்த லைன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 25,940ன்ற ஜோன் கொஞ்சம் குரூஷியலா ஆக்ட் ஆகும். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஹோப் இந்த லெவல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். மறக்காம இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க? அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒர்க் இருந்தாலும் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லெவல்ஸ் குடுக்குறோம். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
அண்ட் அடுத்த அனாலிசிஸ் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதை வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணி நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ச் November 20 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.